வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 போலீசாருக்கு மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள் என சரவணன், இது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு, அதாவது காவல் நிலையத்தில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொலை செய்த இந்த வழக்குல தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் 23ஆம் தேதி, கடந்த மாதம் 23ஆம் தேதியே 9 பேரும், இதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்து விட்ட போதும் அதனுடைய தீர்ப்பு, அதாவது தண்டனை விவரங்கள் தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்றைய தினம் அந்த தண்டனையை மதுரை மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அதில் ஏற்கனவே வாதிடப்பட்ட, சிபிஐ தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதங்களை முன்வைத்தும், இதற்கு முன்பு இது போன்ற வழக்குகள்ல சில நீதிமன்றங்கள்ல இது போன்ற வழக்குகளில், அதாவது காவல் நிலைய மரணங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி இது போன்ற இந்த வழக்கிலும் மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று சிபிஐ தரப்புல ஏற்கனவே வாதிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பை வாசிக்கும் பொழுது நீதிபதியும் அவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களால் சாமானியர்கள் பாதிக்கப்படுகையில் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே வழிகாட்டுதலின்படி உச்சநீதிமன்றம் தெரிவித்திருப்பதாகவும், அதன்படி மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று கருதுவதாக நீதிபதி அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் நிர்வாணப்படுத்தி மனம் போன போக்கில் தாக்கியிருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்க ஒரு விஷயம் அல்ல, அவற்றை வாசிக்கும் பொழுதே மனம் பதைக்கிறது என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக காவல்துறையில பல நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள். இருப்பினும் இதுபோன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை வழங்கினால் இதுபோல செயல்படும் காவல்துறையினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது என்று நீதிமன்றம் இதை சற்று அழுத்தமாகவே சொல்லியிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று கருதுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதி, தமிழக காவல்துறையில பல நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் இது போன்ற வழக்குகளில் ஆயுள் தண்டனை மட்டுமே வழங்கினால் இதுபோல செயல்படக்கூடிய காவல்துறையினருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது என்று சற்று அழுத்தமாகவே இந்த தீர்ப்பில் வாசிக்கும் பொழுது நீதிபதி அவற்றை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு காவல் மரணத்துல இது போன்ற ஒரு தண்டனை விதிக்கப்பட்டால், தற்பொழுது வரை நீதிபதி வாசிக்கக்கூடிய இந்த தீர்ப்புல மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்ற அந்த ஏற்கனவே முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் அவருடைய தீர்ப்பு வாசிக்கப்பொழுதும் இருக்கிறது. இன்னும் தீர்ப்பு என்னவாக வர இருக்கிறது, தண்டனை விவரம் என்னவாக வர இருக்கிறது என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். தொடர்ந்து தண்டனை குறித்த விவரங்கள் நீதிபதியால் வாசிக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் முன்னதாகவே நீதிபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில், அதாவது மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று கருதுவதாக